ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஐபிஎல் 2026 குவாலிஃபையர் 1 உடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஜிடி வந்து மோதுறாங்க. மே 26 நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வீடியோவுமே வந்து போடலை. ஒரு 3 வாரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடலை. ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ப்ரெடிக்ஷன் கூட கொடுக்கல, வின்னர் கூட கொடுக்கல. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியல, வீடியோ வந்து போட வந்து முடியல. நிறைய பேர் மெசேஜ் பண்ணவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோ வந்து போகிறதில்லன்னு. ஸோ இதுதான் அந்த ரீசன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓகே ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. மறந்துடாமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஏப்ரல் 26 செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தோம்னா 8-5 காம்பினேஷன், அதாவது சனியும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஆர்சிபி டீமில் வந்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசனான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக விராட் கோலி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது தேவ்தத் படிக்கல் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் ஒன்று பெரிய ஸ்கோர் அடிப்பார், அப்படி இல்லைனா வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ரஜத் பட்டிதார், அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து குர்னால் பாண்டியா 1-2 விக்கெட் இருக்கிற சான்ஸ் வந்து இருக்குது. டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்தது ரோமாரியா ஷேப்பர்ட் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. புவனேஸ்வர் குமார்கிட்ட 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஜாஸ் ஹேஸ்லவுட் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது ரசிக் சலாம் 2 விக்கெட் வந்து எடுப்பார். சுயா சர்மா வந்து 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலே போகலாம். நெக்ஸ்ட்டு ஜிடி டீமில் வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன் வந்து 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக சுமன் கில் வந்து ஒரு டீசனான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக ஜாஸ் பட்லர்கிட்ட வந்து 25-30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது டிவாட்டியா, அவர் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் வந்தாலும் சரி, பவுலிங் பண்ணாலும் சரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக சிந்து வந்து ஒரு டீசனான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்து ககிசோ ரபாடா 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து அர்ஷத் கான் 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. முகமது சிராஜ் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அவர் வந்து அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து ஜிடி டீமில் அவரும் பிரசித் கிருஷ்ணா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. பிரசித் கிருஷ்ணாட்ட வந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜேசன் ஹோல்டர் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. பேட்டிங் வந்தாலும் கொஞ்சம் ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ரஷீத் கான் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இப்போ 2 டீமையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு இம்பேக்ட் பிளேயரோட சேர்த்து 24 பிளேயருக்கு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க, யாரெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ விராட் கோலி, ரஜத் பட்டிதார், புவனேஸ்வர் குமார், ஹேஸ்லிவுட், ரசிக் சலாம், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், ஜேசன் ஹோல்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா யாரை வந்து சிவிசி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து சொல்லியிருக்க ப்ரெடிக்ஷனுங்கிறது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். இல்லை எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, அப்புறம் டீமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் பொறுத்து அந்த கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் ப்ரெடிக்ஷனில். ஏன்னா இப்போ சொல்கிறது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன், இந்த 11 வச்சு மட்டும் சொல்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனல் தான் அப்டேட் வந்து பண்ணுவேன். புதுசாக வந்த பிளேயர்ஸ் யாருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து கொடுப்பேன், அவங்கள எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். அவங்கள சிவிசி கூட ட்ரை பண்ணுங்க போடுறதுன்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறந்துடாமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யாரை வந்து சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ விராட் கோலி, சாய் சுதர்சன், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். டாஸ் போட்டதுக்கப்புறம் பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் புதுசாக யாரும் உள்ளே வராங்க, சில பேர் வெளில போகிறாங்கன்னா அப்போ இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கும். சிபிசி கூட சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டைம் டெலகிராம் சேனலை செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீமை வந்து போடுங்க. முக்கியமாக கேட்டுக்கோங்க, கேஷ் இல்லாதது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வச்சு விளையாடாமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்க, ஃப்ரீ கான்டெஸ்ட், அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பணத்தை வச்சு ப்ளே பண்ணுறது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணாதீங்க, அந்த பக்கெட்டே போகாதீங்க. ட்ரீம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா
பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, ஜெயிச்சா பணம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு வந்துருக்கு ஃப்ரீ கான்டெஸ்ட்டு. அதில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பணம் வச்சு விளையாடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் போய்ட்டு வந்து தேவையில்லாத ஆப்லாம் போய்ட்டு வந்து விளையாடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க ட்ரீம் லோனில். அது அஃபிஷியலாக தான் வந்து இருக்குது. ஸோ அதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸ்லாம் வந்து கிடைக்கிது. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, வின் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பணத்தை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்து தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் வந்து ப்ளேயே வந்து பண்ணாதீங்க. பணம் இல்லாமல் ப்ளே பண்ணுறது எல்லாமே ப்ளே பண்ணுங்கள். அது வந்து அஃபிஷியல் தான். அதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பணத்தை வச்சு ப்ளே பண்ணுறது எதாக இருந்தாலும் சரி ப்ளே பண்ணாதீங்க. அப்புறம் புதுசாக வந்து சேனலில் வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.